गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய மகாபலி வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவனுடைய தேஜஸ்ல மயங்கி உமக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார் மகாபலி. அப்படி கேட்டுட்டே இருக்கார் வாமனரை பார்த்து. இப்படி கேட்ட உடனே மேலே இப்போதான் இந்த 19வது அத்தியாயத்துல மேல பகவான் பேச ஆரம்பிக்கிறார் அந்த மகாபலியை பார்த்து. பகவான் எப்படின்னா கபட்டம் வாமனம் வித்யாதன்னு முதல்லேருந்தே பகவான் அழகா பிளான் பண்ணி செட் பண்ணிட்டு வராராம். இந்த மகாபலி கூட சண்டை போடாதபடிக்கு யாச்சகம் வாங்கி தான் இவனை கஷ்டப்படுத்தாதபடிக்கு தேவேந்திரனுக்கு இந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும்னு எப்படிலாம் பிறந்தா சரி வரும், எந்த சமயத்தில் வரணும்னு இப்படி ஒரு பிளான் அத்தியுதமாக பண்ற. ஒரு தராத்துல யாச்சகத்துக்கு வந்தும்போது உள்ள வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை, ஆச்சாரமா இல்லை, அது இல்லை, இந்த கொடிலாம் இந்த பக்கம்லாம் இருக்கக்கூடாது, கண்ணாபுரான்னு துணி உணர்த்தி வச்சிருக்கா, ஆச்சாரம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு பேப்பரை நீட்டினேன்னா ஆச்சாரம் இருக்கிற ஆத்துல போய் பார்த்துக்கோ, ஒன்றும் தர முடியாதுன்னு கோபம்தானே வரும் அந்த கிரகஸ்தனுக்கு. யாச்சகத்துக்குன்னு போயிட்டோன்னா அதுக்குள்ள வேலையை தான் பார்க்கணும். அவன் நல்லவாளோ கெட்டவாளோ எப்படி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் ஏதாவது ஒன்று நல்லது இருக்குமோன்னோ, அந்த நல்லதை சின்னதாக அந்த ஊதி ஊதி பெருசாக அக்னியாக ஆக்குறோம்ல, அந்த மாதிரி பெருசாக ஆக்கி தானே காரிய சித்தியை எடுத்துக்கணும். மேலே பகவான் அப்படிலாம் யோசிச்சு இந்த மகாபலி விரோச்சனன் பிரகலாத சுவாமியிலேருந்து அடுத்தது எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனால் அந்த மேலே இருக்கிற ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபும் இவனுடைய கொள்ளு தாத்தா ஒன்றும் அவாலேருந்து கொண்டாடிட்டு வராராம் பிரபு. ஏன்னா அந்த யாச்சகம்னு வந்துட்டோன்னா இந்த குடும்பத்தை ஏதாவது தப்பாக பேசிட்டான்னா அதுக்கு கோபிச்சுட்டுன்னா என்ன பண்ணுறது, யாச்சகம்னு வந்தாச்சுன்னா அதுக்குள்ள தர்மம் அத்தனைத்தையும் அவலம்பிக்கணும். சாரதியாக வந்துட்டோன்னா அந்த அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டும் போது அந்த சாரதிக்குள்ள தர்மத்தை எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டார் பகவான். அதே போல் இப்போ யாச்சகத்துக்கு வந்ததுனால யாச்சகத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணாலும் சரி இந்திரன் சந்திரன் கொண்டாடணும் ஒன்றும், அதையும் மனசில் வச்சுட்டு இருக்கார். மகாபலி கிட்ட தனியாகவும் பிரியம். இந்த அத்தியாயத்தில் மேலே அந்த குடும்பத்தை கொண்டாடி பேசுகிறார். முதல்ல மகாபலியை பார்த்து சொல்கிறார், பிரபு நீங்களாம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, பிராமணால் சொல்லிட்டு தபஸ்வியாகவும் சாதுவாகவும் இருக்கக்கூடிய அந்த வேத வித்துக்களுடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியிச்சு அவ எது கேட்டாலும் அதை தயங்காதபடிக்கு கொடுக்கக்கூடிய மகத் குடும்பம் உங்களுடைய குடும்பம்னு இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்படி கொண்டாடுறார், உண்மையாகவும் சொல்றார், காரியசித்திக்காகவும் சொல்றார், ரெண்டுமே இருக்கு அதுல. அப்படி ரெண்டு விதமாகவும் ரெண்டு காரியத்தை பண்றாராம். ஒரு காரியத்தை பண்ணா ரெண்டு பிரயோஜனம் இருக்கணுமோ, அந்த மாதிரி ரெண்டு பிரயோஜனம் வருவது போல அந்த மகாபலியை கொண்டாடுறார். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவன்பா நீ, போராதுக்கு நீ எப்பேற்பட்ட குருவை ஆசிரியிச்சிருக்க. இந்த பிருகு வம்சத்திலேயே சிரேஷ்டமானவர் பரம தபஸ்வியான சுக்கராச்சாரியர்னு அவரையும் சேர்த்து கொண்டாடுறாராம். ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால்தான் இத்தனை சொத்தும் வந்திருக்கு. அதனால சேர்த்து அப்படி ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போறார் பகவான். மகாபலி குடும்பத்தையும் கொண்டாடி சுக்கராச்சாரியும் கொண்டாடி மேலே அந்த மகாபலியோட முன்னோர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய கொள்ளுத்தாத்தா ஹிரண்யகசிபு இருக்காரே, அவனுடைய தம்பி ஹிரண்யாக்ஷன் இருக்கானே, அவன் மகா பராக்கிரமசாலி. என்ன பண்ணினான்னா இந்த பூமியே கொண்டு போய் ரசாதல லோகத்தில் வச்சுட்டான். அப்போ சாட்சாத் பகவானே தானே வராகமூர்த்தியாக பூமியை உத்தாரணம் பண்ணி அவன் கூட சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டார். அப்படி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு உடம்புல அடி வாங்கி அத்தனை அடியும் வாங்கி கடைசியாக அவனை சம்ஹாரம் பண்ணி பூமியை கொண்டு வச்சார். அப்படி கொண்டு வச்சவனே தேவர்கள்லாம் ஜெயா விஜிபவான்னு கொண்டாடுறா. அப்படி கொண்டாடின போது பகவான் நான் என்னை ஜெயிச்சா மாதிரியே நான் நினைக்கல, நான் வைகுண்டவாசி பராக்கிரமசாலி, இந்த அசுரனுக்கு இப்படி ஒரு பராக்கிரமமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச அடியெல்லாம் எனக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் வலிக்கிறது, நான் போய் என்னுடைய அந்த படுக்கையாக இருக்கக்கூடிய சேஷத்தல்பத்தில் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பா ஆகும்னு தேவதைகள்கிட்ட சொல்லிட்டு பகவான் கிளம்பினார். அப்படி அவன் அடிச்ச அடி இன்னும் வலிக்கிறதுன்னு நான் என்னை விட அவன் வீரனா இருப்பானோன்னு எனக்கு அப்பப்போ தோன்றது. அப்படி ஒரு யுத்தம் பண்ணினான்னு அந்த ஹிரண்யாக்ஷனை பற்றி கொண்டாடுறார் மகாபலி கிட்ட. இவனாவது ஒரே தடையாக சம்ஹாரம் பண்ணி இவனை தள்ளிட்டார். அடுத்தது அவனுடைய அண்ணாவா இருக்கக்கூடிய உன்னுடைய கொள்ளுதாத்தாவா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு எப்படின்னா, ஹிரண்யகசிபு மாதிரி தபஸ் பண்ண மொத்தம்டா. அப்படி தபஸ் பண்ணி உலகத்தை முழுக்க நடுங்க வைத்தான். அப்படி நடுங்க வைத்ததுனால அந்த ஹரிநாராயணன் என்ன பண்றாருன்னா, இவன் தன்னை தேடிட்டு வரத்துக்காக எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் ஹிம்சை பண்ணிடுவான்றதுனால அந்த ஹரிநாராயண் மகாவிஷ்ணு என்ன பண்ணார்னா
அவன் சுவாச பிரசுவாசம் விடுறானா, அவன் மூச்சு காற்று வழியாகவே மூக்குக்குள்ள பூந்து அவனுக்கே தெரியாம அவன் ஹிருதயத்துல போய் ஒளிஞ்சுட்டாராம். அவன் ஹிருதயத்துல போய் உட்காந்துட்டாராம் மகாவிஷ்ணு. இவன் வந்து தேடின்னு வரும்போது இவனுக்கிட்ட நம்ம அகப்படாமல் கொஞ்ச நாள் இருக்கணுன்றதுக்காக அப்படி மகாவிஷ்ணுவே கொஞ்சம் பயமுறுத்தின இரண்யகசிபு எப்படியும் அவன் மனசில் வந்து மற்ற தேவர்களை தான் தியானம் பண்ணுவான், இந்த மகாவிஷ்ணு குறித்து தியானம் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுன்னு தான் உள்ளே உட்காந்துட்டார். இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து அங்கங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மகாவிஷ்ணு எனக்கு பயந்துண்டு யாரு திரும்ப வர முடியாதோ அந்த மிருத்திலோகத்தையும் தாண்டி போய் அங்கே போயிட்டார். இனிமே யாரும் கிடையாது, நான் தான் ராஜா, நான் தான் எல்லாத்தையும் பரிபாலனை பண்ண போறேன்னு அப்படி திக்காரம் பண்ணிட்டு பராக்கிரமசாலியாக உன்னுடைய கொள்ளுதாத்தாவா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு ராஜ்ய பரிபாலனை பண்ணார். அப்பேற்பட்ட பராக்கிரமம் வீரியம் உள்ள குடும்பம்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லி அந்த குடும்பத்தை பற்றி பேசணும். ஒன்றும் தன்னை இதுல வந்து யாரு மகாபலி ஹரிநாராயணனை பத்தி தானே கொஞ்சம் ஈழ்வாக சொல்றார், தன்னை பத்தியே சொல்லிக்கிறான், நான் போனா போறது பரவாயில்ல அப்படின்னு வாமனமூர்த்தியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன்னை பத்தியே கொஞ்சம் மட்டமா பேசிக்கிறார். அவ 2 பேருக்கும் பயந்தது போல மகாபலியை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சுட்டு. அடுத்து பிரகலாத சுவாமி பத்தி சொல்லவே இல்லை, ஏன்னா பிரகலாத சுவாமி பத்தி சொல்லிதான் தெரியணும்ன்றது இல்லை. அதனால பிரகலாத சுவாமி பிரகலாதனுடைய பேருன்னு சுருக்கமா சொல்லிட்டு, உன்னுடைய அப்பா விரோச்சனன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவனும் பரம பிராமண விஸ்வாசி, தேவர்கள் வந்து பொடி சத்ருக்கள்னு தெரியும், தேவர்களை பார்த்தா அசுரர்களும் தேவர்களுக்கும் எப்போதும் சண்டை தான். இந்த விரோச்சனனை வந்து பராக்கிரமத்தினால இந்திரனால ஜெயிக்க முடியலையாம் அந்த விரோச்சனனை. அதனால என்ன பண்ணான்னா இந்திராதி தேவர்கள் பிராமண வேஷத்தை போட்டுன்னு வந்தாலாம். பிராமண வேஷத்தை போட்டது வந்து தெரியாதபடிக்கு தேவமாயினால வந்து நின்று கொண்டு, எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது தானம் பண்ணணும்னா நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு அந்த தபஸ்விகளா இருக்கிற பிராமணால பார்த்தா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், தானம் கொடுக்கணும்னு எதேஷ்டமா அப்படி கொடுத்துட்டு இருக்கான். இப்படி கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த தேவர்கள்லாம் வந்து என்ன வேணும்னு கேட்ட உடனே தேவர்கள்லாம் பிராமண ரூபத்தில் இருந்து கொண்டு உன்னோட ஆயுஷ் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்பதான் பார்க்குறான், அப்புறம் தான் தெரியுது தேவமாயினால இவர்கள் பிராமணர்கள் இல்லை தேவதைகள்னு. தேவதைகள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஆயுஷை கொடுப்பாளான்னா விரோச்சனன் கொடுத்தாராம். ஏன்னா போட்டுன்னு வந்தது பிராமண வேஷம், அதனால நீர் எப்படி வேணா இருக்கட்டும், நான் வந்து இந்த பிராமணாளுக்கும் வேதத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுனால அப்படி அந்த பிராமண வேஷத்துல தேவர்கள் இருந்தாலும் என் ஆயுஷை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷை கொடுத்த மகான்பா உன்னுடைய அப்பா. அப்பேற்பட்ட உத்தம குடும்பத்துல பிறந்த நீ, உனக்கு எப்படி இந்த புத்தி எல்லாம் இல்லாம இருக்கும், அதனாலதான் அழகாக வந்து உபச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறியே, இந்த உத்தம குலத்துல பிறத்தனாலதான் உனக்கு இந்த புத்தின்னு மனசாரையும் சொல்றார், தன் காரிய சித்திக்காகவும் சேர்த்து சேர்த்து சொல்றார் பகவான். இப்படிலாம் பகவான் மகாபலி அழகா கொண்டாடிட்டு இப்ப விஷயத்துக்கு வர என்ன விஷயத்துக்கு வராருன்னா, நீ என்ன வேணும்னு கேட்டே மகாபலே, எனக்கு 3 அடி வேணும். 3 அடினா ஏதோ ஸ்கேல் எடுத்துன்னு வந்து அந்த கரெக்டாக 12 இன்ச்சுன்னு இந்த 3க்கு 3ன்னு இந்த உட்காந்தா நிற்கிற மாதிரி இடம் இருக்குமே அந்த மாதிரி கொடுத்துட போறோம்னு நினச்சிட்டு நல்லா தெளிவாக பேசுகிற. சும்மா வந்து அப்புறம் வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு கெட்டிக்காரன்லாம் கரெக்டாக கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை வச்சுட்டு இருப்பா. அதனால அது எல்லாத்தையும் தெளிவாக பேசி தெரிஞ்சுட்டுருணும். இதுன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பான், இன்னொருத்தன் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அதனால இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு இது அர்த்தமா, நான் வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் எப்படிலாம் சொல்லுவா. அந்த மாதிரி பேசுறது ரொம்ப முக்கியமோனோ. கரெக்டான வார்த்தைகள் பேசினா தானே வாதத்தில் ஜெயிக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமோனோ. அதனால கரெக்டாக சொல்லும்போது 3 அடி வேணும். சம்மிதானி பதா மம அப்படின்ட்டு என்னுடைய கால்கள்னால அப்படின்னு காமிக்கும் போது இந்த காலை காமிக்கிறார், ஆனா அளக்கும் போது வேற காலா மாற போறது. ஆனா அவர் கரெக்டா என் கால்னால அளக்க போறேன்னு தான் சொன்னார், அவ்வளவுதான். அதனால இது வந்து இது பொய் சொன்ன மாதிரியும் இருக்கு, ஆனா சொல்லாத மாதிரியும் இருக்கு. சத்தியம்தான் பண்ணாருன்னு பின்னாடி எல்லாம் சமர்த்தனம் பண்றா. இது வந்து பொய் சொல்லவே இல்லை, அவர் சொன்னது என் காலால அளக்க போறேன்னாரு, பெருசா ஆக்க போறேன் சின்னதா ஆக்க போறேன்லாம் சொல்லல. அதனால பகவான் சொன்னது பொய் கிடையாது அப்படின்றது போல சமர்த்தனம்லாம் பின்னாடி வருது. ஆனா இப்ப சொல்லும்போது சொல்றார் சம்மிதானி பதாமம அப்படின்னு சொல்லிட்டு என் காலால அளந்துக்கிறேன், இதனால எனக்கு 3 அடி போதும். உடனே மகாபலி இப்படி பாக்குறான், நீ பாக்குறது எனக்கு புரிஞ்சிருத்து, தனக்கு போதுன்றதை வச்சுண்டு போதுன்ற எண்ணத்தோட வாழறவன் தாண்டா சௌக்கியமா இருக்க முடியும். அதனால இந்த கால்னால எனக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அது எனக்கு போதும், எனக்கு சில காரியங்கள் இருக்கு அதுல, அதனால அதை கொடு போதுன்றது போல பகவான் இதை சொல்லி முடிக்கிறார். இப்படி தன்னுடைய கால்கள்னால 3 அடி கேட்ட அந்த பகவானை பார்த்து மேல மகாபலி பேசுறார், சுவாமி நீ பிரம்மச்சாரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வயசுல எதுவும் வேண்டாம் தான் தோணும், எதுவுமே விரக்தரா இருப்போம், எதுவும் இருப்பா. பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஒரு பிஹெச்கில் இருந்தாலே இது பெருசா தோணும்.
என்னடா பெரிய வீடாக இருக்கேன்னு தோணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. கல்யாணம் ஆனாதான் சுவாமி தெரியும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உலகத்தையே வளைச்சி போடணும்னு தோணும். 1, 2, 3 பிஹெச்கே இருந்தாலும் பத்தாது, இன்னும் ஏதாவது வீடை சேர்த்துட்டு பெருசாக்குவோமா, அது பண்ணணுமே இது பண்ணணுமேனு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, உலகத்தையே வளைச்சி தன் நாத்துக்குள்ளே போடணும்னு நினைப்பான். இந்த கல்யாணம் ஆனால் எல்லாம் வரும், அதனால் சேர்த்து வச்சுக்க வேணாமா, நாளைக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கணும், நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும் போது மாமி ஏதாவது கேட்டானா எல்லாத்தையும் பண்ண வேண்டாமா, அதுக்கு நிறையா பணம் பூமி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்க வேண்டாமா. உமக்கு தெரியாது சுவாமி, இந்த 3 அடி வச்சுன்னு என்ன பண்ண முடியும், நான் ஒரு தீபத்தையே எழுதி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு தீபம்னா ஒரு பெரிய காண்டினென்ட்டே, இந்த ஏஷியா காண்டினென்ட் ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டே உங்களுக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அல்பமாக இப்படி உங்கள் காலால் 3 அடி கேட்குறீர்களே, அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. என்கிட்ட இல்லைன்னு நினச்சின்னு நீங்கள் கேட்குறீங்களா, என்கிட்ட நிறையா இருக்குது. லோகானாம் ஏகம் ஈஸ்வரம்னு 3 உலகத்துக்கு இப்போ நான் தான் ராஜா. என்கிட்ட அத்தனை செல்வம் தனம் பூமி கொட்டி கிடக்கு. இந்த பூமி முழுக்க ஏதோ அல்பமா இல்லை, ஏதோ இந்த இடம் அந்த இடம் 10 ஏக்கர் 100 ஏக்கர் 1000 ஏக்கர்லாம் இல்லை. இந்த பூமி முழுக்க இப்போ ஏன் சொந்தம், யாருக்கு வேணாலும் நான் எழுதி வைக்கலாம். அப்படி 3 உருண்டைகளுக்கும் நான் தான் வந்து சொந்தமாக இருக்கேன். அப்படி லோகானாம் ஏகமேஸ்வரம். அதனால நீங்க கேளுங்கன்னு இது வந்து பகவானுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினதான். மகாபலிக்கு இத்தனை பண்ணினாலும் விஷ்ணு பக்தி பண்ணினாலும் இவனுடைய கர்வத்தை போக்கணும், இவனுடைய அகம்பாவத்தை போக்கணும், அந்த மதம் இருக்கே அந்த அகம்பாவம் அதை போக்கணுன்றதுனால தான் இவங்கிட்ட யாச்சகம் வாங்கி எல்லாத்தையும் முடக்கணும்னு வரார். இவன் பரமபக்தனா இருக்கிறதுனால. அதனால இந்த திமிரை தான் போக்கணுன்றதுக்காக தான் பகவான் எல்லாத்தையும் நினைச்சுன்னு வர. மகாபலியோட திமிரை போக்கணும், கஷ்யபருக்கும் அதிதிக்கும் அனுகிரகம் பண்ணணும், தேவர்கள் பட்சமா இருந்தவாளுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும், எந்த வேஷத்துல வந்தா முகம் சுழிக்காம எல்லாரும் தானம் கொடுப்பாலும் அப்படி பிராமண வேஷம் போட்டு இத்தனை பிளான் பண்ணிட்டு வர. பஜன சம்பிரதாயத்தை தோடைமங்கலத்திலே வருது. பரமபத கோவிந்த மாதவா பத்மநாப ஜனார்தனா தரணிதர வர கருட வாகன தைத்யபலி மதபஞ்சனா. தைத்யபலி மதபஞ்சனான்னு இந்த மகாபலியினுடைய மதத்தை தான் அவர் வந்து அடக்கிறதுக்காக வந்திருக்காராம். தைத்யபலி மதபஞ்சனான்னு இந்த ராஜ்யத்தை வாங்கறதுலாம் 2வது தான். இப்படி விஷ்ணு பக்தனா இருந்து கொண்டு இப்படி அகம்பாவியா இருக்கானே, இந்த அகம்பாவம் இருந்தா நம்ம கிட்ட வரவிடாதேன்னு பக்தாபிமானியா இருக்கக்கூடிய பிரபு அவங்கிட்டேந்து இருக்கிற அத்தனை சொத்தையும் புடுங்கினாதானே இந்த அகம்பாவமானது போகும். அதுக்காக அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அந்த அகம்பாவத்தை போக்குறதுக்காக தான் அந்த வாமனமூர்த்தி வந்தாராம். தைத்யபலி மதபஞ்சனா நிஜதாச மானச ரஞ்சனா. நிஜதாசனா இருக்கக்கூடிய அந்த மகாபலியினுடைய மனசை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அந்த பிரபு வந்தார்னு தொடைமங்கலத்துல நம்ம அன்னமாச்சாரியாளுடைய கீர்த்தனை. அதனால மகான்கள்லாம் சொல்லும்போது மகாபலியினுடைய சொத்தை பிடிங்கினான்னு சொல்றதை விட மகாபலியினுடைய கர்வத்தை போக்கினான் தான் பெரியவாள்லாம் வர்ணிப்பா. அதே போல மகாபலி சொல்றான், லோகானாம் ஏகமீஸ்வரம், 3 லோகத்துக்கு நான் தான் அதிபதி, நீங்க எதை வேணாலும் கேளு. இப்படி அசடா உங்க காலால வந்து 3 அடி தானம் கேட்கறீங்களே, நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எது வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாமனமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவானை பார்த்து மகாபலி சொல்றார். மேல அந்த மகாபலி பார்த்து பகவான் சொல்றார், நீ வந்து இப்போ வந்து 3 அடி வேண்டாம், ஒரு தீபத்தை எடுத்துக்கோங்கன்னு நீ கொடுக்குற. ஒரு தீபத்தோட போதும்னு தோணுமா இந்த மனசுக்கு? தோணாது. இன்னொரு தீபம் கொடுத்தா தேவலான்னு இருக்கும். சரி போனா போகிறது, இந்த பிராமணர் நல்லவராக இருக்காரேன்னு நீ 7 தீபத்தையும் எனக்கு எழுதி வச்சேன்னா இன்னொரு 8வது தீபம் எங்கேயாவது இருக்கான்னு கப்பல் எடுத்துன்னு போய் தேடுவோமே தவிர இதோட சந்தோஷப்பட மாட்டோம். இது இப்படி தான், இதுக்கு வந்து இந்த ஆசைக்கு எல்லையே கிடையாது. அதனால என்னன்னா எதிர்ச்சா லாப சந்தோஷ்டா. பகவான் வந்து அப்பப்போ ஒரு சௌக்கியமும் ஒரு துக்கத்தை எதிர்ச்சியா வருது பார்த்தியா, இதை எதிர்பார்த்து கொண்டு இதனால சந்தோஷப்பட்டு இருக்கிறதா எங்களுக்கு அழகு. எங்களை மாதிரி வந்து அத்தியனம் பண்ணிட்டு பிராமண குலத்தில் இருந்துட்டு அத்தியனம் பண்ணிட்டு லோகக்ஷேமார்த்தம் வாழற எங்களுக்கு அடிப்படையானதை வச்சுண்டு பகவத் கிருபையை ஸ்மரிச்சுண்டு லோகக்ஷேமார்த்தம் வாழறதான் எங்களுக்கு அழகு. நீ வந்து திரிலோகாதிபதியா இருந்து கொண்டு நீ வந்து இப்படிலாம் இருக்கேன்னா அது நீ ஆசைப்பட்டு இருக்க, அது உனக்கு அழகு. அதனால நீ வந்து தீபத்தை கொடுக்குறேன், 7 தீபத்தையும் கொடுக்குறேன், இந்த பூமியே கொடுக்குறேன்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. அதனால இந்த 3 அடியில சந்தோஷப்படாதவன் 7 தீபத்தை கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டான். அதனால நீ வந்து இந்த 3 அடி சரியாக கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி முடிச்ச உடனே
மகாபலிக்கு கவலை வருது, இதை கூட அவர் வாங்கிக்கலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எதுவும் கேட்கவே இல்லை. அவருடைய தபஸ்ல மயங்கி பஞ்சபாத்திர உத்தரணை எடுத்து மேல அவருக்கு தானம் கொடுத்துருவோம் 3 அடின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஜலம் உடனும்னு. இத்தனை நேரம் அவருடைய தபஸு, அவருடைய அந்த தேஜஸ், அதுல எல்லாரும் அப்படியே திக்பிரமமாயி வாமனமூர்த்தியே பார்த்துட்டு இருக்கா. சுக்கராச்சாரி உட்பட மகாபலி ஒண்டிதான் அவரை பார்த்து அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணி இப்படி பேசின்னு இருக்கான். இப்ப மேல மந்திர சப்தம் காதுல விழுந்தோடனே சுக்கராச்சாரி முடிச்சுட்டு என்னடா அது நமக்கு தெரியாம இங்க எங்க மந்திர சப்தம் காதுல விழுதுன்னு பார்த்தா தன்னுடைய சிஷ்யன் மகாபலி தானம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிட்டான் மேல பவித்திரவான்னு. இப்படி ஆரம்பிச்ச உடனே நிறுத்தினார். அவனை என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு, இல்ல தானம் கேட்டார், தானம் கொடுக்க போறேன் அப்படின்னா. உடனே அப்ப அந்த வாமன மூர்த்தியை பார்த்து அப்புறம் சுக்கராச்சாரி மேல பேச ஆரம்பிக்கிறார். என்ன மகாபலே, இவன் பிரம்மச்சாரின்னு தானே இத்தனை நேரம் நீ பேசிட்டு இருந்த, நான் அதே திக்பிரமமா இருந்தாலும் நீ பேசுறதெல்லாம் எனக்கு காதுல விழுந்தது. இவன் பிரம்மச்சாரிலாம் இல்லை. யார் சொன்னா இவனை பிரம்மச்சாரின்னு? ஒரு பொண்டாட்டி இல்ல 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பேர் வச்சிருக்கான். 2 ஆத்து மாமியும் ஆத்துல விட்டுட்டு இங்கெல்லாம் வராதிங்கோ, நான் மேல வாமனமூர்த்தியா பிரம்மச்சாரி வேஷத்துல போறேன்னு சொல்லிட்டு அந்த 2 புனல்ல ஒத்த புனல்ல கழட்டி அங்க ஆணியில மாட்டிட்டு இப்ப சின்னதா ஒரு வேஷத்தை போட்டுன்னு பிரம்மச்சாரியா வந்திருக்கான். இவன் நம்பாத, இவன் மகாவிஷ்ணு 2 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற கிரகஸ்தன். அதுக்கும் மேல இது ரகசியமான விஷயம் யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லிதானே அந்த பகவான் பிறக்கும் போதே கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் சொன்னான். சுக்கராச்சாரி சொல்றாராம், கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் இந்திரனுக்கு இந்த திரிலோகாதிபத்தியத்தை வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக சாட்சாத் வைகுண்டவாசி தான்டா பிறந்திருக்கா. அது எனக்கும் தெரியும். அந்த வைகுண்டவாசி தான் இப்ப வாமனமூர்த்தியாக இங்க வந்திருக்கார். நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, இந்த அவர் கால்னால 3 அடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மேல தானம்லாம் பண்றிய, தானம் பண்ணாத. மேல இந்த மகாவிஷ்ணு மாயாவி என்ன பண்ண போறாரு தெரியுமா? உனக்கு காமிச்ச கால் ஒண்ணு, அளக்க போற கால் வேற. அந்த 3 அடின்னு சொன்னாரோன்னா அந்த 3 அடியில ஒரு கால்னால இந்த பூமியை முழுக்க அளக்க போறார், ஆகாயத்தை முழுக்க சரீரத்தால அளக்க போறார். இன்னொரு அடினால நீ எவ்வளவு தூரம் ராஜ்யம் வச்சுட்டு இருக்கியோ மேல சொர்க்கலோக பரியந்தம் உள்ள இன்னொரு அடியும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு 3வது அடி கேட்டாரோன்னா அதுக்கு இடம் இருக்க போறது இல்லை மேல. அதுக்கு உங்ககிட்ட கேட்டு மிரட்ட போறார் ஒண்ணு. ஆகையால இவன் பிரம்மச்சாரி கிடையாது, இவன் தேவர்களுக்கு காரிய சாதகனாக வாமனமூர்த்தியாக மகாவிஷ்ணு தான் வந்திருக்கார் அப்படின்னு மகாபலிட்ட சொல்லு, நீ கொடுக்காத. ஏன்னா இப்ப மேல இவர் 2 அடி அளந்துட்டு இந்த 3வது அடி நீ கொடுக்கலன்னா அது ஒரு பாபம் தானே, பொய் சொன்னது. அதனால அந்த பொய் சொன்னதுக்காக நரகத்துல போய் நீ கஷ்டப்படுவேன்னு இப்படி இது முதல்ல சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு. அப்புறம் நீ பொய் சொல்லலான்னு. அவரே அந்த சமயத்துல சுக்கராச்சாரிக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கிட்ட இருந்து ராஜ்யம் போகக்கூடாதுன்றதுக்காக முன்ன பின்ன விரோதமா சொல்ற. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ ராஜ்யத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்றார். அதுவே ஒரு பொய். அப்புறம் 3 அடி கொடுத்துட்டு 2 அடி தான் உன்னால கொடுக்க முடியும், 3வது அடி எங்கன்னு அது நீ பதில் பண்ணலையோன்னு அதுக்கு நீ நரக்கத்துக்கு போவ, அதனால கொடுக்காதன்னு அவர் சொல்ற விஷயமே முன்னும் பின்னும் தப்பா இருக்கு. அந்த ஒரு பொய்க்காக நரக்கத்துக்கு போவேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இதுக்கும் நரக்கத்துக்கு போய் தான் ஆகணும். ஆனா அவர் மகாபலி மேல வச்ச பிரியம், அதனால ராஜ்யம் போகக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாரு. இதனால என்ன நடக்க போறதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு சுக்கராச்சாரி. இதெல்லாம் பண்ண போறார் அவர், அதுக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு உடனே பகவான் சுக்கராச்சாரியர் இப்படி பாக்குறாராம். என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. இவ்வளோ கபட்டமா வேஷம் போட்டுட்டு இப்படி எல்லாம் வந்தோம், இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுறதே, மேல என்ன நடக்க போறதுன்னு அவருக்கு வேற விதுக்குங்கிறது. மகாபலி என்ன பண்ண போறான்னு இவ்வளோ நேரம் ஆரம்பத்திலேருந்து அவர் அழகா பில்டப் பண்ணி வந்திருக்கார். அவன் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவிலேருந்து கொண்டாடி கடைசியா மகாபலி கிட்ட இத்தனை கொண்டாடி பணம் கொடுக்கலான்னு ஒருத்தன் செக்கில் கையெழுத்து போடும்போது நீ போடாத, நான் சொல்றேன் இங்க வேற விஷயங்கள்லாம் இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நேரம் 1.5 மணி நேரம் பேசிவிட்டு கடைசியா 1 லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து போடும்போது ஒருத்த தடுத்தானா எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கான் மகாவிஷ்ணு, நம்ம வாமனமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபுனுடைய நிலை. இப்படி எல்லாம் சொல்லி நீ கொடுக்காத, நீ அந்த பின்னாடி அவர் அளந்ததுக்கு அப்புறம் அந்த 3வது அடிக்கு பதில் பண்றதுக்காக நீ நரகாதி லோகங்கள்லாம் போவ அப்படின்னு சுக்கராச்சாரியார் மேல பேசுற. பொதுவா தானம் எதுக்கு பண்ணும்? தானம் பண்ணி நீ சௌக்கியமா இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை அந்த அதிகாரிக்கு கொடுத்து நீ சௌக்கியமா இருக்கிறதுக்காக தானே. எதுவுமே அதிக்கிரமிக்கவே கூடாது. இப்ப இத்தனையும் சர்வஸ்வம் நீ தானம் பண்ணதுனால இந்திராதி தேவர்கள் அவா பக்கம் எல்லாரும் சௌக்கியமா இருக்க போறா. ஆனா உன்னை சேர்ந்த அசுரர்கள் உன் குடும்பம் எல்லாம் கஷ்டப்பட போறது. இப்படி ஒரு தானம் பண்ணனா இது சாஸ்திரத்துக்கு விருத்தம். தானம் பண்ணதுனால உனக்கு க்ஷேமம் வரணும், உன்கிட்ட கொஞ்சம் பணம் வச்சுட்டு தான் நீ தானம் பண்ணணும்.
இப்படி மொத்தத்தையும் தானம் பண்ணிட்டு அவர்களுக்கு சந்தோஷமா இருந்துட்டு நீ உங்ககிட்ட இருக்கிறவாலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு தர்மசாஸ்திரத்தை சொல்லி இப்படி நீ பண்றது தப்பு அப்படின்னு சுக்கராச்சாரியால் சொல்லி, பொதுவா உன் பணத்துக்கு நீ ஒண்டி அதிகாரி கிடையாது, இந்த பணத்துக்கு 5 பேரு அதிகாரி இருக்கா, அவ எல்லாரையும் பார்த்துட்டு தான் நீ எந்த செலவா இருந்தாலும் பண்ணணும். 5ல முதல் பங்கு என்ன சொல்றாருன்னா, நீ தர்மத்துக்கு அந்த 5 பங்குல 1 பங்கு தர்மம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற. அடுத்ததாக 1 பங்கு தானம் பண்ணு, எல்லாருக்கும் தானம் பண்ணி உன்னை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசுறதுக்காக தானம் பண்ணு, எப்படியோ ஒன்று தானம் பண்ணணும். இன்னொரு 1 பங்கு நீ சௌக்கியமா இரு, சம்பாதிச்சது எதுக்கு, நாம சௌக்கியமா இருக்கிறது தானே அது. இன்னொரு 1 பங்கு வச்சு நீ என்ன பண்ணணும்னா, சம்பாதிச்ச பணத்தை விருத்தி ஆக்கிறதுக்குள்ள காரியத்தை பண்ணணுமா, அது தர்மமா. சும்மா எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன்னு தாட் போட்டுன்னு செலவு பண்ணிட்டு அப்படியே ஆத்துல உட்காந்துருக்க கூடாது. சம்பாதிச்ச பணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு அவர். இன்வெஸ்ட் பண்ணி வை, அதனால திரும்பி பணம் வரா மாதிரி பண்ணு, அதுவும் ஒரு தர்மம்னு 4வது தர்மம் சொல்லி, 5வது தர்மம் எல்லாத்தையும் உனக்காக வச்சுக்காத, பந்துக்கள் யாரா கஷ்டப்பட்டான்னா அவளுக்கு சகாயம் பண்ணு. அந்த மாதிரி 5 விதமாக இது பிரிச்சு கொடுத்துருக்கு. அதனால எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டு நீ ஒண்ணுமே இல்லாம இப்படி கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை, அதனால அது நீ கொடுக்காத அப்படின்றத போல சுக்கராச்சாரியா சொல்ற. ஆகையால நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கேளுன்னு ரிக்வேதத்துல இருக்குன்னு இது சொல்ற. பொதுவா ஒரு நம்மளுடைய குடும்பம் இது எல்லாத்தையும், நம்ம இருக்கிற இடம், நம்ம குடும்பம் இது எல்லாத்தையும் ஒரு மரமாக வர்ணிச்சு அதுல பழுத்து வரக்கூடிய பூக்களும் பழங்களும் சத்தியம் தர்மம் முதலியவைகள். அதுல அழுகி போகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அதர்மங்கள்னு வச்சுக்கோ. இப்ப இந்த இந்த சத்தியமோ தர்மமோ அந்த மாதிரி அதர்மமோ எல்லாமே அந்த மரத்துல இதுதான் வரும். நீ அந்த ஒரு பழத்துக்காக அந்த பூக்களுக்காக மரத்தையே நீ வெட்டினேன்னா அதுக்கப்புறம் அந்த மரத்துல இருந்து வேற பழம் பூ எதுவுமே வராது. அந்த மாதிரி இருக்கு நீ பண்றது. இந்த குடும்பத்துல வச்சு நீ இந்த தர்மம் கிரகஸ்தாசிரமன்ற தர்மத்திலேருந்து தான் அதுல நீ சௌக்கியமா இருக்கணுன்றதுக்காக தான் நீ சத்தியமா இருக்கணும், தர்மமா இருக்கணும், தானம் பண்ணணும்ன்றதெல்லாம் இருக்கு. நீ இப்ப என்ன பண்றன்னா, இந்த சத்தியத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக இந்த குடும்பமாகிற இந்த கிரகஸ்தனா இருக்கக்கூடிய இந்த வீட்டையே எதுவுமே இல்லாதபடிக்கு நீ சமாப்தி பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேதத்துல உள்ள இந்த விஷயத்த எடுத்து சொல்லி, அதனால இதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப். அதனால சில சமயத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து கொடுக்கிறார். இந்த பொய்க்கு உள்ள தர்மசாஸ்திரம் போல ஒரு ஸ்லோகத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது இவரே குழம்பினா மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற. முதல்ல சொல்லும்போது நீ கொடுத்த வாக்கு காப்பாத்ததுனால நீ நரக்கத்துக்கு போற, அதனால அதுக்காக நீ கொடுக்காதன்ற. இப்ப நீ ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னதுனால, பொய் சொன்னதுனால தப்பு இல்லை, அதுக்கும் நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தோட பிரமாணத்தோட சொல்றாராம் எந்தெந்த இடத்துல பொய் சொல்லலாம், எந்த இடத்துல பொய் சொன்னா தோஷம் இல்லை அப்படின்னு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகள்கிட்ட பொய் சொல்லலாம், ஸ்திரீஷு அப்படின்ற. இதெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இது உலகம் அப்புறம் எங்கேயோ போயிடும். அதனால பெண்கள்கிட்ட பொய் சொல்லலாம்னா அவரு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டார். பெண்கள் கிட்ட எந்த விஷயத்துல எப்படி சொல்லலான்றது தெளிவாக சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அது எடுத்துக்கவே கூடாது. பெண்கள் கிட்ட பொய் சொல்லலாம் அப்படின்னா அது எங்க எந்த சமயத்துல அப்படின்னு எதுவும் சொல்லல. அதனால இது ஒரு பிரமாணமாக நம்ம வச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இவர் அசடு, இவர் பிராக்டிக்கலான மனுஷன் இல்லை. ஏன்னா ஸ்திரீகள்கிட்ட பொய் சொல்ல முடியாது. ஏன்னா நீ பொய்யில அந்த பேன ஆரம்பிச்சாலே அவ புரிஞ்சுட்டுருவா நீ பொய் சொல்ற அப்படின்னு. அப்ப எப்படி உன்னால பொய் சொல்ல முடியும்? இவருக்கு அந்த மாதிரி கெட்டிக்காரியான மாமி இல்லை போல இருக்கு. பாவம் சாதுவா இவர் சொன்ன பேச்சை கேட்டுன்னு இருக்கிறவா இருக்கா போல இருக்கு. ஏன்னா இவருடைய மனைவி யாரு? இவருக்கு ஜெயந்தின்னு இந்திரனுடைய புத்திரி ஒரு மனைவின்னு சொல்லுவா. இன்னொன்னு பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல பரம பாகவதோத்தமன்னு இந்த சுவாயம்பூமனுடைய பெரிய புத்திரர் இருக்காளே பிரியவர்த்தன், அந்த பிரியவர்த்தனுடைய பெண்ணுக்கு ஊர்ஜஸ்வதின்னு பேர். அந்த ஊர்ஜஸ்வதியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. பிரியவர்த்தனுடைய பெண்ணா இருக்கக்கூடிய ஊர்ஜஸ்வதி எப்படி இருப்பா? அவளும் பரமசாத்தியா இருக்கா. அதனால பெண்கள் கிட்ட சும்மா பொய் சொல்லலான்னு அவருக்கு பளிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா பெண்கள் கிட்ட பொய் சொல்லவே முடியாது. நீ பேன ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவ கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லும் போது பசங்களை விட பெண்களுக்கு 4 மடங்கு புத்தி சாதுரியம் ஜாஸ்தி, புத்திஷ்சாபி சதுர்குணம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவருக்கு தெரியல பெண்கள் கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு அவர் ஏதோ சொல்ற, பெண்கள் கிட்ட சொல்லலான்னு. ஆனா அப்படி சொல்லிட்டு இந்தந்த இடத்துலன்னு சொல்லாதபடிக்கு பொதுவா சொல்லிட்டார். அது ரொம்ப இதெல்லாம் ஏதோ ஒரு மகாபலியை காப்பாத்துறதுக்காக சொன்னார்னு வேணா வச்சுக்கலாமே தவிர இதை பிரமாணமெல்லாம் எடுத்துக்க முடியாது. இது வேற அனர்த்தங்கள்லாம் கொண்டு விட்டுரும். ஸ்திரீஷு, ஸ்திரீகள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னார்.
அப்புறம் பரிகாசமா போய் சொல்லு பரவாயில்ல அப்படின்னார். விவாக விஷயத்தில் சொல்லலான்னார். விவாக விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன இது பக்கத்தாத்துல எதுன்னு கேட்டா, என்னப்பா அந்த பொண்ணு எதுன்னா சும்மா முன்ன பின்ன இருந்ததுன்னா சொல்லலாம். அது பாட்டுக்கு ஒரு பெரிய பொய்ய உள்ள அந்த ஒரு பெரிய பூஷ்ணிக்காய ஒரு அரிசிக்குள்ள மறைக்கிறது போல மறைச்சு அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான்னா அவ லைஃபே வீணா போயிடும்ல. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவரு மகாபலியை காப்பாத்துறதுல ஏதோ சொல்ற இந்த மாதிரி கல்யாண விஷயத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னார். கல்யாண விஷயம் இது எதுவுமே தெளிவா இல்லை. பொய் சொல்றதே தப்பு. அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் கொடுக்கறதும் அதை விட ஒரு சரி வராத மாதிரியே இருக்கு. கல்யாண விஷயத்துலலாம் எந்த விஷயத்துல சொல்லலாம், எப்படி சொல்லலாம் எல்லாம் இருக்கும் ஒன்றும். அதனால கல்யாண விஷயத்துல சொல்லலாம் அப்படின்னு சுக்ராச்சாரி சொல்றார். கோபிராமணார்த்தே ஹிம்சாயம்ன்ற இந்த பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஏதாவது இம்சை பண்ற மாதிரி அந்த சமயத்துல போய் சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ பசுமாடு வந்திருக்கு, அதுக்கு பசி தாங்க முடியாம வாசல் வச்சிருக்கிற அந்த காய வச்சிருக்கிற அரிசியோ நெல்லையோ சாப்பிட்ருது, இல்லை ஏதாவது ஒரு பதார்த்தங்களை சாப்பிட்ருதுன்னா அப்போ வெளில பார்த்தா யார் சாப்பிட்டா என்னன்னு தெரியல. அப்போ அவங்க உட்காண்டிருந்தா எது சாப்பிட்டதுன்னா வேலை மெனக்கெட்டு இந்த பசுமாடு தான் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த சமயத்தில் போய் சொல்லு, நம்ம வேணா வேற ஏதாவது பார்த்துக்கலாம். அவன் போய் அந்த பசுமாடை அடிப்பான் தேவையில்லாம, அது என்ன பண்ணும் பாவம், அது வாயில்லாத ஜீவன், அது இதை வச்சிருக்குன்னு சாப்பிட்றது. அந்த சமயத்துல இந்த மாதிரி பசுக்கள் விஷயத்திலையும் பிராமண விஷயத்துல சில சமயத்துல வேணா அவளுக்கு இந்த ஒரு சின்ன பொய் சொன்னதுனால அவ சௌக்கியமா இருப்பான்னா சொல்லிட்டு போலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி பசுக்கள் இடத்துலையும் பிராமணர் இடத்துலையும் பொய் சொல்லலாம். பிராமண விஷயத்துல பசுக்கள் விஷயத்திலையும் பிராமண விஷயத்திலையும் வேணும்னா அவளுக்கு ஆபத்து இல்லாம இருக்குன்னா பொய் சொல்லலாம். அடுத்ததாக விற்த்தியர்த்தேன்ற விற்பி விஷயத்துல பொய் சொல்லிக்கோன்னா, விற்பி விஷயத்துல ஏதாவது முன்ன பின்ன பொய் சொல்லலாம். விற்த்தியே பொய்யா இருந்து அது பண்ணினாலும் தப்பு. பிராண சங்கட்டே அப்படின்னார். உனக்கு உயிர் கஷ்டப்பட்டு இருக்க, நீ அந்த சமயத்துல ஏதாவது ஒரு சின்ன பொய் சொன்னா அந்த உயிர் தப்பிக்கலான்னா அப்படி சொல்லலாம். சும்மா இந்த சாட்சி சொல்றதுக்காகலாம் அவன் தப்பு பண்ணினவனுக்காக நின்றுட்டு பரவாயில்ல ஒரு பொய் சொன்னதுனால அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கும்போது அவனை மரண தண்டனை கொடுத்தும்போது இது சொன்னா பாவம் மரண தண்டனை போயிடும்னா இதுல ஒத்துக்கவே முடியாது. தப்பு பண்ணினா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அது போய் சொன்னா மகா பாப்பம். ஏதாவது ஒரு சில சமயத்துல இந்த ஒண்ணு கேட்டா நீ இவனை சேர்ந்தவனா அவனை சேர்ந்தவனான்னு அவனை சம்ஹாரம் பண்ண வரும்போது இல்ல நான் உங்களை சேர்ந்தவன்னு சொன்னா விட்டுருவான்னா அப்படி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பிராண சங்கட்டேன்னு இப்படிதான் எடுத்துக்கணும். பொதுவாகவே பொய் சொல்றதே தப்பு. அதனால பொய் சொல்லாம இருக்கிறது தான் சரி. இத்தனை சொல்லியும் மகாபலி சொல்லலையோன்னு பொய், அதை தான் எடுத்துக்கணும். இந்த சுக்கராச்சாரி இந்த மகாபலி மேல உள்ள பிரியத்தினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி சாஸ்திரத்துல இருக்குப்பா, இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு சொல்றாரே தவிர, என்னைக்குமே ஒரு தப்பு நடக்கிறதுனா அந்த தப்பு பரவாயில்ல நீ பண்ணு பண்ணு இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு அதை சமர்த்தனம் பண்ணாலே அது தப்புன்னு ஆயிடுது, அவ்வளவுதான். அதனால அது தப்பு தான். ஆகையால உண்மைதான் பேசணும். இந்த ஸ்லோகங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதை கதைக்காக வச்சுக்கலாம். உண்மைதான் பேசணும், சத்தியத்தை தான் பேசணும்னு அது நம்மளுக்கு பரமபக்தனா இருக்கக்கூடிய மகாபலி பின்க அடுத்த வர அத்தியாயத்துல காண்பிக்கிறார். இந்த மாதிரி சுக்கராச்சாரியர் இந்தந்த இடத்துல பொய் சொல்லலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அதைகோனவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच इति वैरोचनेर्वाक्यं धर्मयुक्तं ससूनृतं निशम्य भगवान् प्रीतः प्रतिनन्द्येदमब्रवीत्. भगवानुवाच वचस्तवैतत् जनदेवसूनृतं कुलोचितं धर्मयुतं यशस्करं यस्य प्रमाणं भृगवः साम्पराये पितामहः कुलवृद्धः प्रशान्तः न ह्येतस्मिन् कुले कश्चित् निस्सत्त्वः कृपणः पुमान्. प्रत्याख्याता प्रतिश्रुत्य यो वा दाता द्विजातये न सन्ति तीर्थे युधि चार्थनार्थिताः पराङ्मुखाये त्वमनस्विनो नृपाः. युष्मत्कुले यद्यशसामलेन प्रह्लाद उद्भाति यथोडुपह्खे यतो जातो हिरण्याक्षः चरन्नेक इमां महीं प्रतिवीरं दिग्विजये नाविन्दत गदायुधः यं
विनिर्जित्य कृच्छ्रेण विष्णुः क्ष्मोद्धार आगतम् नात्मानं जैनं मेने तद्वीर्यं भूरि अनुस्मरन् निशम्य तद्वधं भ्राता हिरण्यकशिपुः पुरा हन्तुं भ्रातृहणं क्रुद्धः जगामनिलयं हरेः तमायान्तं समालोक्य शूलपाणिं कृतान्तवत् चिन्तयामास कालज्ञः विष्णुः मायाविनां वरः यतो यतोऽहं तत्रासौ मृत्युः प्राणभृतामिव अतोऽहमस्य हृदयं प्रवेक्ष्यामि पराग्दृशः एवं स निश्चित्य रिपोः शरीरम् आधावतो निर्विविशे असुरेन्द्रा श्वासानिलान्तः हितसूक्ष्मदेहः तत्प्राणरन्ध्रेण विविघ्नचेताः सतन्निकेतं परिमृश्य शून्यम् अपश्यमानः कुपितो ननाद क्ष्मां द्यां दिशः खं विवरान् समुद्रान् विष्णुं विचिन्वन् न ददर्श वीरः अपश्यन्निति होवाच मयान्विष्टमिदं जगत् भ्रातृहामे गतो नूनं यतो नावर्तते पुमान् वैरानुबन्ध एतावान् आमृत्योरिह देहिनाम् अज्ञानप्रभवो मन्युः अहं मानोपबृंहितः पिता प्रह्लादपुत्रस्ते तद्विद्वान् द्विजवत्सलः स्वमायुः द्विजलिङ्गेभ्यः देवेभ्यो अदात् स याचितः भवान् आचरितान् धर्मान् आस्थितो गृहमेधिभिः ब्राह्मणैः पूर्वजैः शूरैः अन्यैश्च उद्दामकीर्तिभिः तस्मात् त्वत्तो महीमीषत् वृणेऽहं वरदर्षभात् पदानि त्रीणि दैत्येन्द्र संमितानि पदा मम नान्यत्ते कामये राजन् वदान्यात् जगदीश्वरात् नैनः प्राप्नोति वै विद्वान् यावदर्थ प्रतिग्रहः बलिरुवाच अहो ब्राह्मणदायादा वाचस्ते वृद्धसम्मताः त्वं बालो बालिशमतिः स्वार्थं प्रत्यबुधो यथा मां वचोभिः समाराध्य लोकानाम् एकमीश्वरं पदत्रयं वृणीते यः अबुद्धिमान् द्विपदासुषं न पुमान् माम् उपव्रज्य भूयो याचितुमर्हति तस्मात् वृत्तिकरीं भूमिं वटोकामं प्रतीच्छ मे। श्रीभगवानुवाच यावन्तो विषयाः प्रेष्ठाः त्रिलोक्यां
अजितेन्द्रियं न शक्नुवन्ति ते सर्वे प्रतिपूरयितुं नृपा। त्रिभिः क्रमैः असन्तुष्टः द्वीपेनापि न पूर्यते नववर्षसमेतेन सप्तद्वीपवरेच्छया। सप्तद्वीपाधिपतयः नृपावैन्यगयादयः अर्थैः कामैः गतानान्तम् तृष्णाया इति न श्रुतं यदृच्छयोपपन्नेन सन्तुष्टः वर्तते सुखं नासन्तुष्टः त्रिभिर्लोकैः अजितात्मा उपसादितैः। पुंसोऽयं संसृतेर्हेतुः असन्तोषो अर्थकामयोः यदृच्छयोपपन्नेन सन्तोषः मुक्तये स्मृतः। यदृच्छालाभतुष्टस्य तेजो विप्रस्य वर्धते तत्प्रशाम्यति असन्तोषात् अम्भसेवा आशु शुक्षणिः। तस्मात् त्रीणि पदान्येव वृणेत्वत् वरदर्षभात्। एतावतैव सिद्धोऽहं वित्तं यावत् प्रयोजनम्। श्रीशुक उवाच इत्युक्तः सहसन्नाह वाञ्छातः प्रतिगृह्यताम्। वामनाय महीं दातुं जग्राह जलभाजनम्। विष्णवे क्ष्मां प्रदास्यन्तम् उशना असुरेश्वरम्। जान् चिकीर्षितं विष्णोः शिष्यं प्राह विदाम्बरः। शक्र उवाच एष वैरोचने साक्षात् भगवान् विष्णुः अव्ययः। कश्यपात् अदितेर्जातः देवानां कार्यसाधकः। प्रतिश्रुतं त्वयैतस्मै यदनर्थमजानता न साधु मन्ये दैत्यानां महानुपगतो अनयः। एष ते स्थानम् ऐश्वर्यं श्रियं तेजो यशश्रुतं। दास्यति आच्छिद्य शक्राय मायामाणवको हरिः। त्रिभिः क्रमैः इमान् लोकान् विश्वकायः क्रमिष्यति। सर्वस्वं विष्णवे दत्त्वा मूढा वर्तिष्यसे कथम्। क्रमतो गां पदैकेन द्वितीयेन दिवं विभोः। खं च कायेन महता तार्तीयस्य कुतो गतिः। निष्ठां ते नरके मन्ये ह्यप्रदातुः प्रतिश्रुतम्। प्रतिश्रुतस्य यो अनीशः प्रतिपादयितुं भवान्। न तद्दानं प्रशंसन्ति येन वृत्तिः विपद्यते। दानं यज्ञः तपः कर्म लोके वृत्तिमतो यतः। धर्माय यशसेर्थाय कामाय स्वजनाय च
पञ्चधा विभजन् वित्रम् इहामुत्र च मोदते अत्रापि बह्वृचैः गीतं शृणु मे असुरसत्तमा सत्यमोमिति यत्प्रोक्तं यन्नेत्याहानृतं हिते सत्यं पुष्पफलं विद्यात् आत्मवृक्षस्य गीयते वृक्षे जीवति तन्न स्यात् अनृतं मूलमात्मनः तद्यथा वृक्ष उन्मूलः शुष्यति उद्वर्तते अचिरात् एवं नष्टानृतः सद्यः आत्मा शुष्येन्न संशयः पराक् रिक्तम् अपूर्णं वा अक्षरं यत्तदोमिति यत्किञ्चित् ओमिति ब्रूयात् तेन रिच्येत वै पुमान् भिक्षवे सर्वमों कुर्वन् नालं कामेन चात्मने अचैतत् पूर्णम् अभ्यात्म् यच्च नेत्यनृतं वचः सर्वं नेति अनृतं ब्रूयात् स दुष्कीर्तिः श्वसन्मृतः स्त्रीषु नर्मविवाहे च वृत्त्यर्थे प्राणसङ्कटे गोब्राह्मणार्थे हिंसायां नानृतं स्यात् जुगुप्सितम् श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे वामनप्रादुर्भावे 19विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।